அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் பனையப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்களை வழங்கலாம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பனையடிப்பட்டியில் அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பனையடிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளியில் சாத்தூர் அருகே உள்ள கடையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தங்கப்பாண்டியன் என்பவர் கடந்த 12 ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தங்கப்பாண்டியன் அந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு ஆசிரியராகவும் இருந்து வருகிறார். 8ஆம் வகுப்பு ஆசிரியராக இருந்து வரும் நிலையில் வகுப்பில் படிக்கும் தன்னுடைய மாணவியின் அம்மாவின் செல்போனுக்கு ஆபாச வீடியோ மற்றும் போட்டோவை அனுப்பி அந்த மாணவிக்கு நீண்ட நாட்களாக பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவியின் அம்மாவின் செல்போனை உறவினர் ஒருவர் பார்த்தபோது அதில் நிறைய ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்கள் இருந்ததை கேட்டறிந்த நிலையில் தன்னுடைய செல்போனை அதிக அளவில் தனது மகன் தான் பயன்படுத்துவார் என கூறியதும் மகளிடம் அந்த வீடியோ மற்றும் ஆபாச படம் குறித்து கேட்டபோது தன்னுடைய வகுப்பு ஆசிரியர் நீண்ட நாட்களாக ஆபாச வீடியோ மற்றும் ஆபாச புகைப்படங்களை அனுப்பி பாலியல் தொந்தரவு அளித்ததாக அந்த மாணவி கூறியதை அடுத்து ஆசிரியர் தங்கப்பாண்டியன் மீது மாணவியின் அம்மா சாத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் புகாரின் அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்ட சாத்தூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் உண்மைத்தன்மை இருந்ததை அடுத்து ஆசிரியர் தங்கப்பாண்டியனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அரசு பள்ளி ஆசிரியர் தன்னுடைய மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.